ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்துல இருந்து ஆட்டுக்கொம்பு காவல் கிழங்கு அறுவடை பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அத்தி மரத்துல எவ்வளவு அழகா இந்த கொடிகள் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. கிழங்கெல்லாம் இப்போ வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கொடிகள் வந்து காஞ்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இங்கேயே கூட காஞ்சிருக்கு பாருங்க. அப்படி இப்படி ஒரு கொத்தா தொங்குது பாருங்க. ஒவ்வொரு இலைக்கும் கணுக்கல்ல 2-3 கொத்து கொத்தா வருது. இந்த மாதிரி கொடியிலேயே நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணணும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு பாரம்பரிய கிழங்கு ரகம். வெற்றிலை வள்ளி கிழங்குல இது ஒரு ரகம். வெற்றிலை வள்ளி கிழங்குல நிறைய ரகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு. அதுல இது ஒரு ரகம். இது வந்து கொடிக்கு மேலேயும் காய்க்கும், கொடிக்கு வேர்க்கு அடியில பூமிக்குள்ளேயும் கிழங்கு வைக்கும். இதுலயே ஏர் பொட்டேட்டோ ரகமும் இருக்கு. அது வேற, ஆனா இது கொஞ்சம் வேற. இது பாத்தீங்கன்னா பிடிக்கரண மாதிரி இருக்கும். வழவழப்பு தன்மை உள்ள ஒரு பாரம்பரிய கிழங்கு ரகம். வீட்டு தோட்டத்துல ரொம்ப சுலபமா வளர்க்கலாம். இப்ப நீங்க பாருங்க, பக்கத்துல இருக்க இந்த அத்தி மரத்து மேலதான் இந்த கொடிகள் படர்ந்துருக்கு பாருங்க. எவ்வளவு கொடிகள் போயிருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தா அதுக்கு அடியில நட்டு விட்டீங்கனாலே போதும். இல்ல பந்தல் அமைப்பு போட முடியும்னா இல்ல பந்தல் போட்டு கூட நீங்க நடவு பண்ணலாம். இது எல்லாமே நான் பறிக்கல, ஒவ்வொன்னா இந்த முதிர்வடைஞ்சு கொடியில இருந்து தானா விழுந்த கிழங்குகள். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க கீழே பாக்குற இந்த கிழங்கெல்லாம் நம்ம விதை கிழங்கா பயன்படுத்திக்கலாம். பாருங்க, இந்த ஒரு சின்ன கிழங்கு நடவு பண்ணீங்கன்னா கூட இதுல இருந்து கொடிகள் வளர்ந்து வரும். அதுல இருந்து உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். அடுத்த வருஷம் இது வந்து பூமிக்குள்ள ஒரு சின்ன கிழங்கா உருவாயிடும். அதுல இருந்து வளர கொடிகள்ல அடுத்த வருஷம் அதிக அறுவடை கிடைக்கும். வெற்றிலை வள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் பூமிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல பெருசாகிட்டே போகும் கிழங்கு. இந்த மாதிரி பாரம்பரிய கிழங்கு ஒவ்வொரு வருஷமும் அதிகமான அறுவடைகள் கொடுக்கும். இப்போ வந்து இது விதை கிழங்கு சேலுக்கு இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த ஒரு கிழங்கினுடைய விலை 30 ரூபாய். இந்த அளவு உள்ள கிழங்கு, சின்ன கிழங்குல இந்த மாதிரி சைஸ் உள்ள கிழங்கு தான் 30 ரூபாய் ஒரு கிழங்கோட விலை. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்துல இந்த மாதிரி பாரம்பரிய கிழங்கு ரகங்களை விளை வச்சு பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.